வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. அன்பு குழந்தைகளே, இந்த கோடை விடுமுறையில் நாம் கடவுள் குறித்த துதிப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இடம்பெறுவது ஔவையார் இயற்றிய விநாயகர் மீதான பாடல். அந்த பாடல் மூதுரை என்கின்ற நூலின் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது. அந்த பாடலில் விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி ஔவையார் கூறுகிறார். அந்த பாடல் இதோ: வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அதாவது துப்பார் திருமேனி, பவளம் போன்ற வெண்ணிற ஒளிபுருந்திய தும்பிக்கையுடைய விநாயக பெருமானை பூக்களை கொண்டு அர்ச்சித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஔவையார். என்னவெல்லாம் கிடைக்குமாம்? வாக்குண்டாம், நல்ல பேச்சு திறன் உண்டாகும், பேச்சில் திறமை உண்டாகும். நல்ல வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், நல்ல மனசு உண்டாகும். எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல மனசு நமக்கு கிடைக்கும். மாமலரால் நோக்கு உண்டாம். இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று, செந்தாமரையில் அமர்ந்திருப்பவள் லட்சுமி, வெண்தாமரையில் அமர்ந்திருப்பவள் சரஸ்வதி. ஆக நமக்கு சரஸ்வதியின் அருளும் லட்சுமியின் அருளும் கிட்டும். அதுனா அர்த்தம் என்ன? நமக்கு கல்வியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது, உடலில் எந்த உபாதையும் வராது, எந்த நோயும் வராது, உடல் உறுதியாக இருக்கும். ஆக நல்ல பேச்சாற்றல், நல்ல மனம், நல்ல கல்வி, நல்ல செல்வம், உறுதியான உடல், இவ்வளவையும் பெறுவதற்கு நாம் விநாயக பெருமானை வழிபட வேண்டும் என்று ஔவையார் நமக்கு வழிகாட்டுகிறார். அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வந்தே மாதரம். வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.